ஒரு ஆர்கன்ஸா கிளாத்தில் தான் நான் துப்பட்டா கிளாத் எடுத்திருக்கேன். 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஆர்கன்ஸா கிளிட்டர்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நான் மேலே நம்ம டாப் தைச்சோம் இல்லைங்களா, அதோட கிளாத் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நீளமாக கட் பண்ணி ராங் சைட், அதாவது துப்பட்டாவோட ராங் சைடில் அந்த கிளாத் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு சைடில் இப்படி ஸ்டிச் பண்ணிடுங்க. துப்பட்டாவோடது ராங் சைட், இதோட ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி. ஓகே, இதோட ராங் சைடு நம்மளை பார்த்துருக்கு. இதோட துப்பட்டாவோட ராங் சைடு இதோட கிளாத் வந்து இப்படி திருப்பி இருக்கிறது உள்ளே வச்சுருக்கேன். ஓகே, இது மேலே ராங் சைடு, இது ராங் சைடு, இது மேலே இருக்கிறது ராங் சைடு வச்சு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்னர் வரும்போது இங்கே கீழே வரைக்குமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி வரும்போது இது கொஞ்சம் இப்படி நேரம் கிளாத் எடுத்து விட்டுட்டு இது இல்லைங்களா, இதனால் இப்படி ஒரு விரல் விட்டு இப்படி ஒரு டைம் இப்படி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கிளாத் எடுத்து விட்டு எப்பவும் போல் இந்த நேரம் இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து எண்டு ஆற பார்ட். ஸோ அதனால் நான் வந்து எண்டு ஆற பார்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து ஜாஸ்தியாக விட்டுருங்க. நம்ம திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணி மடிச்சடிப்போம். இப்போ வந்து கார்னர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா, இந்த கார்னர் வந்து இது வந்து நல்ல பக்கத்து மேலே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பி வச்சுருக்கோம் நல்ல பக்கத்து மேலே. இப்போ இப்படி இது என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு இது வந்து எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அகலத்துக்கு இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ஒல்லியாக வேணும்னா இது ஃபுல்லாகவே இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி சின்னதாக இப்படி இங்கே மேலே ஸ்டிச் போட்டுருங்க. நான் கொஞ்சம் ஒரு இன்ச் அகலத்துக்கு வைக்கிறேன். ஸோ வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச் கம்மியாக தான் நான் ஃபோல்ட் பண்ணுவேன். இது இப்படி ஃபோல்ட் பண்ணி இது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கீழே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது இந்த கார்னர் வரும்போது கார்னரை நம்ம இப்படி மூவ் பண்ணி இப்போ எப்பவும் போல் இதை நல்லா இப்படி டேர்ன் பண்ணி விட்டுட்டு கார்னருக்கு மேலே இப்படி இருக்கும், இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை வந்து இப்படி இந்த நேர் ஒரு கை, இந்த நேர் ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இது இப்படியே இப்படி கொண்டு வந்திங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். ஓகே, இந்த நேர் இப்படி ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகே, அப்படியே நம்ம கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துல அதேமாதிரி மற்ற கார்னரும் அதே மாதிரி தான். இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னர் இது இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா இப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பண்ணால் இங்கே வந்து ஷேப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதை வந்து இங்கே ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இதை அப்படியே இங்கே கீழே ஒரு ஷேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக கிடச்சிரும். இது வந்து நிறைய மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு துப்பட்டா ஸ்டிச் பண்ணும்போது வேறு மாடல் ஈஸி காமிக்கிறேன். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நம்ம எல்லா பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் துப்பட்டாவோட ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது. இப்படி நீட்டாக ஒரே சைடுக்கு எல்லாம் வர மாதிரி இப்படி எடுத்துக்குங்க. கார்னரில் இப்படி இப்போ இதுக்கு நான் ஓரத்தில் கோல்டன் கலர் லேஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு லேஸ் வேணாலும் லேஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி இப்படியே விடுறதுனால இப்படியே விட்டுக்கலாம். இப்படி இப்படி வந்து நம்ம இந்த எல்லோ கலர் ஓரத்துலேயே இப்படி நம்ம கோல்டன் கலர் லேஸ் வைக்கும் போது உங்களுக்கு லுக்கு வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக வச்சுருங்க. நார்மலாக லேஸ் வைக்கிற மாதிரி சுற்றி வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபைனல் லுக் ரெடி ஆகிடும். ஓகே, இதுக்கு மேலே இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர் வித்து கம்மியாகும். இதுக்கு கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா எல்லோ கலர் இந்த அகலம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வைங்க. பிங்க் கலர் மேலே இப்படி வைங்க. ஓகே, ஃபுல்லாக லேஸ் வச்சு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நானும் லேஸ் வைக்காமல் இல்லாமல் தான் நினச்சேன். பட் லேஸ் வச்சதுக்கப்புறம் ரொம்ப குப்பட்டா வந்து கிராண்ட் லுக் ஆகிடுச்சு. ரொம்ப பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே நான் லேஸ் வச்சு முடிச்சிட்டேன். கீழே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வச்சுட்டேன். இப்போ துப்பட்டா வந்து நல்லா கிராண்ட் லுக்காக நம்ம பார்ட்டிக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.